ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஆனா டேஸ்ட் சொல்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். வெங்காயம் வந்து சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கோங்க. வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. நான் முனீஸ்வரி. வீடியோடைய கடைசியில நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். வீடியோவை கடைசி வரை பாருங்க. தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தடவை விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் சூட் பண்ணுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க டிரான்ஸ்பரண்ட் ஆகுற வரை. தக்காளி சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் வதக்குங்க தக்காளி சேர்த்து. மசாலாவுக்கு வர வதக்கி எடுத்தாச்சு. மிக்சி ஜார்ல சேர்த்து அரைங்க. நல்லா கொரகொரனே அரைங்க. நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. குக்கரை எடுத்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபில நான் எண்ணெய் கம்மியா தான் சேர்க்கிறேன். மட்டன் சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க. கவுச்சி வடை போறதுக்காக வதக்க வேண்டியது இருக்கு. இந்த குழம்பு செஞ்ச பிறகு அடுத்த தடவை வேற எதுவும் ட்ரை பண்ண மாட்டீங்க. எப்பவுமே இந்த மாதிரி தான் குழம்பு ட்ரை பண்ணுவீங்க. அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்குங்க. இந்த கிரேவில உங்களுக்கு ஃபிளேவர் கொடுக்கறது இந்த அரைச்சு வச்சதுதான். நல்லா திக்கா இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். காரம் கம்மியா இருக்கும். எண்ணெயும் கம்மியா இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரம் வதக்குங்க. காரம் வந்து நான் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். அரைச்சி வச்ச மிக்சர் ஜார்ல தண்ணி சேர்த்து கலக்கி ஊத்துங்க. தண்ணி கம்மியா வச்சு வேக வைங்க. ஏன்னா பிளேவர் வந்து இறங்கிடும். உப்பு சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு 5-8 விசில் வச்சுக்குங்க. பாருங்க கிரேவி ரெடி ஆயிருச்சு. தண்ணி கம்மியா வச்சு செய்யுங்க. அப்பதான் பிளேவர் வந்து இறங்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. வேக வைக்க தேவையில்லை. டக்குன்னு சீக்கிரமா ரெடி ஆயிடும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிரேவி எப்படி இருக்குன்னு. ஈஸியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். கொத்தமல்லி தூவிக்குங்க. காரம் கம்மியாவும் இருக்கும். எண்ணெயும் கம்மியா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பிஞ்சு ஆட்டுக்கறியா இருந்தா சீக்கிரம் வெந்துடும். சக்க மாதிரில இருக்காது. வெங்காயத்தையும் தக்காளியும் எப்பவுமே நல்லா வதக்கிட்டு அரைச்சு சேர்த்தீங்கன்னா பிளேவர் வந்து சூப்பரா இருக்கும். எப்பவுமே குழம்பு வைக்கையில தண்ணியை கம்மியா வச்சு சேர்த்து பிளேவர் வந்த பிறகு உங்களுக்கு தேவையான ஏத்தாப்புல தண்ணி அட்ஜஸ்ட். இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேவரட் நான்வெஜ் கிரேவி எதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எது கூட அது சாப்பிடையில ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஈஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான ரெசிபியோட சந்திப்போம். பாய்.